ஆமா. திருச்சிற்றம்பலம். குழுமையில் அனைவருக்கும் வணக்கம். இன்று முதல் சஷ்டி ஆரம்பம். முதல் திருநாளாக இன்று கொண்டாடுகிறோம். 6 நாட்கள் கொண்டாடுவதற்கு காரணம், நம்மளுடைய 6 ஆதாரங்களினையும் தாண்டி 7வதுக்கு போகணும். அதுக்காக கொண்டாடுறது, ஞான நிலையை அடையணும் அப்படிங்கிறதுக்காக. இத குறித்த மகாபாரதத்துல சல்லிய பருவதத்துல குறிப்பிடப்பட்டுள்ளது. ராமாயணத்திலும் முருகனின் தோற்றம் குறித்த கதை உண்டு. 6 படைக்கும் 6 செயல்களையும் போற்றும் விதமாக கொண்டாடப்படுவதுதான் சஷ்டி 6 நாட்கள். முதல் நாளான இன்று கணபதியோட ஆரம்பிப்போம். கொங்கணகிரி திருப்புகழ், காவடி செந்தராகம், ஆதித்தாளம். ஐங்கரனை ஒத்த மனம் ஐம்புலமகற்றி வளரந்தி பகலற்ற நினைவருள்வாயே, அம்புவிதனக்குள் வளர் செந்தமிழ் வழுத்தி உனை அன்பொடு துதிக்க மனம் அருள்வாயே, தங்கியதவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே, தண்டிகை கணப்பவுசு எண்டிசை மதிக்க வளர் சம்பிரம வீதத்துடனே அருள்வாயே, மங்கைய சுகத்தை வெகு இங்கிதமேனுற்ற மனம் உந்தனை நினைத்தமய அருள்வாயே, மண்டலிகர பகலும் வந்த சுபரட்சை புரி வந்தனைய புத்தியினை அருள்வாயே, கொங்கிலுயர் பெற்று வளர் தென்கலையில் அப்பரருள் கொண்டு உடலுற்ற பொருள் அருள்வாயே, குஞ்சரமுகற்கிளைய கந்தனென வெற்றி பெரு கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே, தங்கியதவத்துணர்வு தந்தடிமை முக்தி பெற சந்திர வெளிக்கு வழி அருள்வாயே, கொங்கணகிரிக்குள் வளர் பெருமாளே. திருச்சிற்றம்பலம். சஷ்டி 6 நாள்ல முதல் நாளான இன்று அப்பர் அருள்நெறி மன்றத்தில் சஷ்டி விழாவிற்காக கந்தர் அலங்காரம் பற்றி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று சிந்திக்க இருக்கின்றார்கள் அறிஞர்களும் சொற்பொழிவாளர்களும் முனைவர்களும் சைவ சித்தாந்த பேராசிரியர்களும். ஞான பிழிவாய் விளங்கும் நம் சொந்த கடவுளாம் கந்த கடவுளை கந்தர் அலங்காரத்தின் வழி ஞானமழை பொழிவதற்கு சொற்பொழிவாளரும் சித்தாந்த செம்மணியும் முனைவரும் ஆதீன சைவ சித்தாந்த புலவரும் முனிவர் மோ ஞான பூங்கோதை அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் அப்பர் அருள்நெறி மன்றத்தின் சார்பாக. இவங்க இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, குருவருள் ஆன்மீக மையத்துல டெலகிராம்ல இவங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 8 மணிக்கு திருமுறைகள் முதல் வழி சார்பு அப்படிங்கிறத பத்தி 6ஆம் தேதி பேசினாங்க. அப்புறம் சைவநெறி கருவூலம் அப்படிங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தொடர்ந்து எல்லாரும் கண்டு அனுபவிக்கிறதுக்காக டெலகிராம் குருவருள் ஆன்மீக மையம் அதில் இணைந்து ஆனந்தம் பெற அன்புடன் அழைக்கிறோம். ஞானமழை பொழிய வருக வருக அம்மா. நன்றி அம்மா. ஆரம்பிச்சிடலாமா? திருச்சிற்றம்பலம். திருவாக்கும் செய்கர்மம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் ஒருவாக்கும் முதலால் வானோரும் ஆன
காதலால் கூப்புவர் தம் கை. திருச்சிற்றம்பலம். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன். உணர்த்தி என்னுள் பூண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா சொக்கநாதா. திருச்சிற்றம்பலம். விழிக்கு துணை திருநென்மன் மலர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவர் பன்னிரு தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடல் மயூரமுமே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் குருமகா சன்னிதானங்களினுடைய குருவருளும் நமக்கு நல் வழி காட்டி நிற்கின்ற வகையிலே கந்த சஷ்டி பெருவிழா தொடங்குகின்ற இன்றைய நாளிலிருந்து கந்தபெருமானுடைய பெருமைகளை எல்லாம் நாம் சிந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை அநேகமாக பல இடங்களிலே இன்றைய காலத்திலே ஒரு நல்ல விழிப்புணர்வு அப்படிங்கிற வகையில தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல இடங்களிலும் இந்த கந்த சஷ்டி பெருவிழாவை நிகழ்த்தி வருகின்ற வகையில் இங்கே அப்பர் அருள்நெறி மன்றத்திலும் அருமையாக 15 நாட்களுக்கு மேல இந்த விழாவை மிக சிறப்பாக கந்தர் அலங்காரத்தை முழுமையுமாக சிந்திக்கின்ற வகையிலே அமைத்து தந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே பெரும் காரியம். அவ்வாறு அமைத்து தந்த அப்பர் அருள்நெறி மன்றத்திற்கும் திருவருள் குருவருள் ஆகிய அத்தனைக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதிரியான சிந்தனைகளை நாம் மேற்கொள்வதற்கு துணை செய்கின்ற வகையில் இந்த அப்பர் அருள்நெறி மன்றத்தை சார்ந்து இருக்கின்ற அத்தனை பேருக்கும் நம்ம இங்க சொற்பொழிவு ஏற்பாடு செய்திருக்கின்ற சாந்தாம்மா மட்டுமல்லாமல் அவர் உடன் இருந்து இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் துணை செய்கின்றவர்களும், இந்த நிகழ்ச்சிகளை கண்டு களித்து நிற்கின்றவர்களும், இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பல வகையிலும் தம்முடைய கருத்துக்களை எல்லாம் பரிமாறிக்கொண்டிருக்கின்ற அந்த அன்பர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் முருகப்பெருமானை சிந்திப்பதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு அமைந்த வகையிலே உண்மையிலேயே மகிழ்வுற்று கந்தனுடைய திருவடியை நினைந்து இன்றைய தினம் கந்தர் அலங்காரத்திற்குள் செல்கின்றோம். அருணகிரிநாத பெருமான் அருளி செய்த ஒவ்வொரு நூலுமே நமக்கு அமுதம் தான். திருப்புகழாகட்டும், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், இவை தவிர வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் என்றும் வகுப்புகளாகவும் அவர் அருளி செய்திருக்கின்ற ஒவ்வொரு நூலுமே நமக்கு முருகப்பெருமானுடைய திருவடியை ரொம்ப அணுக்கமாக கொண்டு வந்து தருபவை, ரொம்ப அணுக்கமாக கொண்டு போய் சேர்க்கிறார். அந்த சிந்தனைக்குள்ள இருக்கின்ற பொழுது முருகனுடைய அணுக்கத்தை அவ்வளவு அருமையாக நம்மால் உணர முடிகின்றது. அப்புறம் சிந்தனையில இருந்து வெளியில வருகிற போது அது எங்க போகுதுன்னு தெரியல, அதுவும் ஒரு பக்கம் இருக்கு. ஆக இப்படி எல்லோரையும் கட்டி போட்டு வைக்கின்ற வகையிலே அவருடைய சந்த பாடல்கள் இந்த நமக்கெல்லாம் அமைந்து இந்த சிந்தனைக்குள்ளே வருவதற்கு துணை செய்கின்றன. ஏன்னா அருணகிரிநாத பெருமானுக்கு முன்பாகவே பலர் நமக்கு முருகப்பெருமானுடைய அருளை காட்டி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரிந்ததுதான் பரிபாடல் தொடங்கி திருமுருகாற்றுப்படை, இப்படி பல சங்க இலக்கியங்கள் நமக்கு அமைந்த இந்த முருகனினுடைய அருளை எல்லாம் எடுத்து காட்டி கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறது தெரியும்.
இல்லையா? அதுவும் பரிபாடல் பார்க்கிற போது அது சொல்லு ரொம்ப அருமையாகவே காட்டி இருப்பார். நீ யாருக்கும் ஒரு பிள்ளை இல்லை, நீ அவதாரம் செய்தவனும் இல்லை. ஆனாலும் இந்த புராணங்கள் எல்லாம் உன்னை அப்படி ஒரு குழந்தையாக வைத்து காட்டி இருக்கின்றன என்றால் அதற்கு அவர்களினுடைய மனதிலே இருக்கின்ற மகிழ்வு மட்டுமல்லாமல் அந்த மகிழ்விலே நீ போய் அமர்ந்திருக்கின்றாயே என்ற அந்த ஒரு கருத்தோடு பரிபாடல் வரும். இந்த மாதிரி நிறைய நூல்களிலே சங்க இலக்கியம் தொடங்கி நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் காட்டப்பட்டு இருக்கின்றது. இங்கே அருணகிரிநாதர் அதுல தலைச்சிறந்து நிற்பவர் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. எந்த பாடலை எடுத்துக்கொண்டாலும் அந்த பாடலிலே அவர் மாயோனை சொன்னாலும் சரி, நம்ம எம்பெருமான் சிவபெருமானை சொன்னாலும், சக்தியை சொன்னாலும், விநாயக பெருமானை சொன்னாலும், அங்க மையமாக அமைந்திருப்பது முருகப்பெருமான் தான். அத்தனை பேரையும் காட்டி முருகப்பெருமான் கொண்டு வந்து இணைப்பார். ஆக அந்த கடவுள் எல்லாரையும் அங்கே இணைத்து நிற்கின்ற கடவுள் என்பதை அருணகிரிநாத பெருமான் திருப்புகள்லையும் இந்த கந்தர அலங்காரம் முதலான அழகுபடவே எடுத்துக்காட்டி இருக்கின்றார். அதுல இன்றைய தினம் நாம் கந்தர அலங்கார பகுதியை ஒரு சிறிது சிந்திக்கிறோம். ஏன்னா ஒரு சிறிதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அது 7 பாடல்கள்ல 1 மணி நேரத்துக்குள்ள சிந்திப்பது அப்படிங்கிறது நமக்கு அது கடினமானதுதானால ஏதோ ஓரளவிற்கு அதற்குள்ளே நாம் அந்த சிந்தனைக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறதுதான். ஏன்னா கந்தர அலங்காரம் அப்படிங்கிறது 108 காப்புச்செயலோட சேர்த்து 108 பாடல்களை கொண்ட 108ங்கிற எண்ணிக்கையே ஒரு அருமைதான். அப்படி அந்த அவ்வளவு சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற அந்த நூலிலே நிறைய வரிசைப்படுத்தி இருக்கிறார். அந்த வரிசைப்படுத்திய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது குழந்தையாக முருகப்பெருமானை காட்டியது ஒரு புறம் இருக்க, வீரனாக காட்டியது ஒரு புறம் இருக்க, அவரை பார்வதி மைந்தனாக காட்டியது ஒரு புறம் இருக்க, அங்கே சிவபெருமானுடைய சிவபெருமானுக்கு உபதேசம் செய்த வகையிலே அங்க காட்டி நின்ற தன்மையையும் நம்ம பார்க்கலாம். மாயோனுக்கு அங்க மருகனாக ஒரு பக்கம் அங்கே காட்டப்பட்டாலும் இன்னொரு பக்கம் விநாயக பெருமானுக்கு துணையாக வந்து நின்ற கருத்துக்களையும் நாம் பார்ப்போம். மாட்டுக்கார வேலன் தான்னாலும் அந்த பாட்டுக்கு உருகி பழத்தையும் கொடுக்கிறவன் தான். இப்படியெல்லாம் அவனுடைய பல வகையான பலதரப்பட்ட அவனுடைய அலங்காரங்களை நமக்கு காட்டுவதுதான் இந்த கந்தர் அலங்காரம். அது என்ன அலங்காரம் அப்படின்னு சொன்னா, ஒரு கருத்தை நேரடியா சொன்னோம் அப்படின்னு சொன்னா அது கருத்து அவ்வளவுதான். ஆனா அதையே ஒரு கவிதையாக்கி சொல்லுகின்ற பொழுது, அது கற்பனையை அதிலே கலந்து நிறுத்துகின்ற பொழுது, அந்த கற்பனையானது அங்கே எப்படி அமைகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைய அழகா கொழுப்பாட்டி அதுக்கு ஆடை அணிகலன்கள் எல்லாம் அணிவித்து அலங்காரம் செய்து அங்கே உச்சி முகந்து நிற்கின்ற மாதிரியான ஒரு ஆக இதைத்தான் அங்க அருணகிரிநாதர் இந்த 108 பாடல்களிலும் நமக்கு கருத்தை வெறுமன சொல்லல, அலங்கரித்து காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறதுதான் இங்க ஒரு தனி சிறப்பாகவே அமைகின்றதுன்னு சொல்லலாம். ஆக அப்படி இந்த கந்தர அலங்காரம் அப்படிங்கிறது கற்பனையோடு சேர்ந்து அழகூட்டிய ஒரு கவிதை தொகுப்பு அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கூடுதலான ஒன்று. ஆக இதிலே நமக்கு காப்புச்செய்யுள் தொடங்கி இந்த நூலுக்குள்ளே நுழைந்து விடலாம் சீக்கிரம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இப்பயே 10 நிமிடம் போச்சு, இன்னும் 50 நிமிடங்கள் தான் இருக்கு. அதுல 7 பாடல்கள் வேறு நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. காப்புச்செய்யுள் வேறும் சிந்திக்கணும். அடல் அருணை திருக்கோபுரத்தே, அடல் அருணை திருக்கோபுரத்தே, அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன், வருவார் தலையில் தடகட எனப்படு கொட்டுடன் சர்க்கரை மொக்கிய கை, கடதடக்கும் பக்களிற்று கிளைய களிற்றினையே, களிற்றுக்கு இளைய களிறு, எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. களிற்றுக்கு இளைய களிறு, இதைதான் நமக்கு இங்க காட்டுகிறார். மூத்த களிரை காட்டி இளைய களிரை காட்டுகிறார். மூத்த பிள்ளையாரை காட்டி இளைய பிள்ளையார்.
2 பேரோட அருளையும் ஒரு சேர நாம் பெறும்படியாக இங்கே அவர் காட்டிய அருமை இந்த பாடல் இது. பாடலில மட்டுமா அங்க போய் நிற்கின்ற பொழுது 2 பேரோட அருளையும் நாம் பெற முடியுங்கிற மாதிரியாக அங்க ஒரு காட்சியையே நமக்கு கொண்டு வந்து நிறுத்துகின்றார். அங்க அப்படி போறோம். திருவண்ணாமலைக்கு போறோம். வீரமிக்க திருவண்ணாமலை. இல்லையா? அடல் அருணை. அது என்ன வீரமிக்க திருவண்ணாமலை அப்படின்னு பார்த்தோமானால், திருவண்ணாமலை அங்கே நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொன்னா, அது எவ்வளவு வெப்பத்தை உள்ளே தாங்கிக் கொண்டு நிற்கின்றது என்பதை ஆராய்ச்சியாளர்கள் இன்றும் வியந்து வியந்து அங்கே காட்டுகிறார்கள். இவ்வளவு வெப்பத்திற்குள் இருக்கின்ற இந்த மலை எப்படி இவ்வளவு பச்சையாக இருக்கிறது? அதையும் சொல்லணும். வெப்பத்துல இருக்கிற மலையில இவ்வளவு பச்சையா? இவ்வளவு மூலிகைகளா? அப்படின்னு சொன்னா அது அங்க அதனுடைய அருள் அங்கே திடம் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு அங்கே அமைந்திருப்பதை நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக அடிமுடி தேடிய நிலையிலே எம்பெருமான் அப்படியே அழல் பிளம்பாக எழுந்து நின்ற மலை அல்லவா? நினைக்க முக்தி தருகின்ற அந்த திருவண்ணாமலை அருணை. அருணம் அப்படின்னாலே அப்படியே அந்த சூரியனுடைய ஒளியானது ஒளிப்பிரபைன்னு அர்த்தம். அந்த அதான் அருணை. அந்த ஒளிப்பிரபை அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஒளிப்பிரபை எப்படி வெளிப்படுகிறதுன்னா முருகனாகத்தான் நமக்கு வெளிப்படும். அவன் பெரிய ஒளி பிளம்பு அப்படின்னாலும் அந்த வெளிப்பட்டு நிற்கின்ற பிளம்பானா இல்ல. ஆக அது எப்படி வெளிப்பட்டதுன்னா முருகனாகத்தான் வெளிப்பட்டது. அப்படி வெளிப்பட்ட தன்மையிலே இருக்கிற அந்த அருணம் அப்படிங்கிறதான் அங்க நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலை கோபுரம், அந்த கோபுரத்தை காட்டுகிறார் அருணகிரிநாதர். அப்ப நம்ம போகிறப்பவே ஏதோ திருவண்ணாமலைக்கு அந்த கோவிலுக்குள்ள அந்த கோபுரத்துக்குள்ள நுழையிற மாதிரியான ஒரு உணர்வை இந்த பாடல் நமக்கு ஊட்டுகின்றது. அப்ப கோவிலுக்கு போறோம். கோவில்னா கோபுரம் இருக்கும். கோபுர வாசலுக்கு போயிட்டோம். அந்த வாயில் அப்படிங்கறதுதான். அப்ப வாயிலுக்கு அருகே போயாச்சு. அங்க உள்ளுக்குள்ள நுழைஞ்சாச்சு. அப்படி நுழைந்து நிற்கின்ற பொழுது வடக்கு ஒரு பக்கம், தெற்கு ஒரு பக்கம். ஏன்னா கிழக்கு கோபுரத்துக்கு உள்ள போய் நிற்கிறோம் அப்படின்னா இங்க தெற்கு பக்கமும் வடக்கு பக்கமுமாக அங்கே இருக்கிறது. அப்ப அந்த இடத்துல ஒரு அருமையான வார்த்தையை முதல்ல வைக்கிறாரு. நான் கண்டு கொண்டேன்கிறார். ஆகா, இத கண்டு கொண்டேன் அப்படிங்கறத நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு வார்த்தை. என்ன சொல்ல போறாரு என்னதுல அதெல்லாம் இருக்கட்டும், நான் பார்த்துட்டேன் அப்படிங்கறத. நீங்க பாத்தீங்களா பாக்கலையா அப்படிங்கறத மெதுவா கடைசியில சொல்ற மாதிரி வச்சுக்க கூடாது. கோயிலுக்கு போனா கோயிலுக்கு போய் நான் சாமியை பார்த்தாச்சு அப்படிங்கறது முதல்ல இருக்கணும். அப்படி போனேன், அங்க போனேன், இங்க போனேன், இதுல வந்தேன் அப்படி எல்லாம் சொல்லிட்டே இருந்த கடைசி சாமியை பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கக்கூடாது. பார்த்துட்டேன் அப்படின்னு முதல்ல சொல்லிடணுங்கிற மாதிரி நமக்கு அழகாக காட்டுகின்றார் நம்ம அருணகிரிநாதர். கண்டு கொண்டேன். எதை கண்டு கொண்டேன் அப்படி அத உடனே அடுத்த கேள்வி நமக்கு வருகிறது. எங்க பார்த்தா எதை பார்த்தா என்ற ஒரு கேள்வியையும் நமக்கு அங்கே எழுப்புகின்ற மாதிரி கண்டு கொண்டேன்கிற வார்த்தை. அதான் வடக்குல பார்த்தேன். வடக்குல பார்த்தியா? அப்ப தெற்குல பார்க்கலையா? தெற்குலையும் பார்த்தேன் நான் என்ற வகையிலே இங்கே நமக்கு அதை ஊட்டுகின்றார். ஆக எதை பார்த்தேன் அப்படிங்கிற போது நான் களிரினை பார்த்தேன். களிரா? அப்படியா? என்ன களிறு? அதுவா? பெரிய களிரையும் பார்த்தேன், சின்ன களிரையும் பார்த்தேன். ஓ, ஒரு தாய் யானை அங்கே கன்றுடன் நின்றதோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார்கள். அப்ப அவரு அப்படியெல்லாம் இல்லை. அண்ணன் களிரையும் பார்த்தேன், தம்பி களிரையும் பார்த்தேன் என்பது போல் அங்கே எடுத்து சொல்லுகின்ற அந்த கருத்தினை இங்கே அருமையாக நமக்கு சொல்லுகின்றார். அப்ப அதாவது அருணகிரிநாதருடைய அழகே அழகுதான். எப்பவுமே அவர் விநாயக பெருமான சொல்லுகிற பொழுது முருகனை காட்டி விநாயகரை சொல்வார், விநாயகரை காட்டி முருகரை சொல்வார். காப்புச்செயல் எல்லாம் பல நூல்கள்ல பல பாடல்கள்ல நம்ம பாக்குறப்ப தெரியும் இல்லையா? நம்ம நெஞ்சக்கனகல்லு அப்படின்னு சொன்னா ஆரம்பிக்கிற பொழுதே அங்கே தனி யானை சகோதரனேன்னு தான் பாடுவார்.
இல்லையா? ஆடும் பரிவேல் அணி சேவலன்னா அதுலயும் அதேதான். கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. அப்ப யானைக்கு சகோதரனே அப்படிங்கிற மாதிரியே நமக்கு முருகப்பெருமானை காட்டி நின்றவர். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு சில இடங்கள்ல விநாயகப் பெருமானை என்ன சொல்வான், அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடை இபமாகிய அக்குற மகளுடன் அச்சின முருகனை அக்கண மணமருள் பெருமாளே அப்படின்னா அங்க திருமணம் செய்து வைத்தவனே என்று அங்கே விநாயகரை சொல்லுவார். அப்ப விநாயகரை காட்டுகிற பொழுது முருகப்பெருமானை காட்டுவதும், முருகப்பெருமானை காட்டுகின்ற பொழுது விநாயகரை காட்டுவதுமாக இந்த அழகை அருணகிரிநாதர் இடத்துதான் நாம் பார்க்க முடியும். எத்தனை பாடல்கள் ஐங்கரனை ஒத்த மன்னன் இப்பதான் அருமையாக பாடினார்கள். அப்ப முருகப்பெருமானையும் அங்க விநாயகப் பெருமானையும் இணைத்து பார்க்கக்கூடிய ஒரு அருமை அப்படிங்கிறது நமக்கு அங்க ஞான சக்தியும் கிரியா சக்தியும் இணைந்து நின்று நம்மை வழிநடத்துகின்ற அந்த தன்மையை உணர்த்து. ஆக எம்பெருமான் அங்கே ஞானமாகவும் கிரியையாகவும் வந்து நின்று நாதமாகவும் விந்துவாகவும் அருள் செய்கின்ற அந்த தன்மையை உணர்த்துவதுதானே விநாயகரும் முருகப்பெருமான். இதையெல்லாம் அங்க கொஞ்சம் உணர்த்துகின்ற மாதிரி முதல் பாடலே அமைகின்றது. அதுவும் அங்கே விநாயகரினுடைய அருள் அங்க எல்லோருக்கும் உண்டு. முதல்ல எடுத்த உடனே விநாயக பெருமானை அங்க நம்ம நினைத்து விட்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதையும் உணர்த்துகின்றார். அப்படி அந்த இடத்துல சொல்லுகிற போது உள்ள வந்து நின்னாச்சு. உள்ள வந்து நின்ன நேரத்துல பார்த்தா இந்த பக்கம் கொஞ்சம் சத்தம் கேட்கு, அந்த பக்கம் கொஞ்சம் சத்தம் கேட்கு. இது என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் ஒரு தடபடன்னு சத்தம், இந்த பக்கம் கொஞ்சம் தடபடன்னு சத்தம் கேக்குது. புரியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் உற்று பார்த்தால் தெரிகிறது எல்லோரும் தலையிலே அங்க குட்டு போட்டு கொண்டு நிற்கிறார்கள். ஆஹா அப்படின்னு. குட்டு போடுறப்ப இவ்வளவு சத்தம் கேட்கணும். ஒரு சிலர் குட்டு போடுறது எதுக்கு போடுறது அப்படியே அழகா ஏதோ தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்ல. விநாயகர் பெருமான முன்னாடி போய் நம்ம குட்டு போட்டோம்னா நல்லா அங்க சத்தம் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி குட்டு போடணும். அதுதான் நமக்கு அருணகிரிநாதனும் சொல்லி இருக்கிறார், கந்த புராணமும் காட்டுகின்றது. அப்படி தடபட என்று அவர்கள் குட்டு போடுறாங்களா, அந்த சத்தம் கேக்குது. இந்த சத்தத்துக்கு அப்படி மகிழ்ந்து இருக்கின்றார் நம்முடைய விநாயக பெருமான். அப்படி விநாயக பெருமான் தான் மகிழ்ந்து நிற்கின்ற பொழுது அவங்க வெறுமனவா குட்டு போட்டாங்க, அப்படி சக்கரை பொங்கலை வேற கொண்டு வந்து முன்னாடி வச்சிருக்கிறார்கள். அப்ப அந்த சக்கரை பொங்கல் அதையும் மொக்கிக்கிட்டார். யாரு? நம்ம விநாயகர் தான். அவர் எப்பவுமே மொக்கிறவர் தான். கொஞ்சமாவா எடுத்து வாயில போட போறார், அவர் அப்படியே அள்ளி மொக்கிடுவார். அப்படியே மொக்கிய அந்த கை இப்பொழுது அப்படியே அந்த அருளாளர்களுக்கு அங்க வந்து நின்றவர்களுக்கு அத்தனை பேருக்கும் அருளை பொழிகின்றது. அங்க அருளை பொழிந்து நிற்கின்ற தன்மையைத்தான் அங்கே கட தட கும்ப களிறு என்று காட்டுகின்றார். கடதட கும்ப களிறு அப்படின்னு சொல்லுகின்ற அந்த தன்மை என்னது அப்படின்னா, கடனா மதம் தான். அந்த மதத்தை பொழிகின்ற வகையிலே இருப்பது யானை. இங்க என்ன மதம் பொழிகிறதுனா, விநாயக பெருமான் அல்லவா ஞான மதம் பொழிந்து நிற்கிறார். அந்த ஞான மதத்தை அங்கே பொழிகின்ற தன்மையிலே அந்த அந்த ஞான மதம் இப்ப எப்படி வருகிறதுனா பிரசாதமா வருது. குட்டு போட்டவங்களுக்கு பிரசாதம். தான் சக்கரை பொங்கலை தின்னுட்டாரு, இங்க நமக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த சக்கரை பொங்கலோடு சக்கரை பொங்கல் தான் நினைக்க வேண்டாம். அது முழுக்க முழுக்க அது மதம், ஞான மதம் அங்கே பொழிந்து நிற்கின்றது. அதைத்தான் இங்கே நமக்கு அருணகிரிநாத பெருமான் கட தட கும்ப களிற்றுக்கு களிறு அப்படின்னு விநாயக பெருமானை காட்டிவிட்டு கண்டுகொண்டேன்னு சொன்னது இந்த விநாயக பெருமானையா அப்படின்னு பார்த்தோமானால், ஆமாம் விநாயக பெருமானையும் தான் என்று ஒரு உண்மை சேர்க்க வேண்டி இருக்கிறது. ஏன் என்று பார்த்தால், அப்படி இங்க பார்த்துட்டு அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்கிற மாதிரி நம்மை திருப்பி விடுகின்றார். அங்கே வடக்கு வாயிலினுடைய வடப்புறத்திலே அங்க இளைய களிறு இருக்கிறது என்பதையும் உணர்த்துகின்றார். ஆக தெற்கு புறத்திலே அங்க மூத்த களிரையும் காட்டி, இங்க வடக்கிலே இளைய களிரையும் நமக்கு காட்டி 2 பேரையும் இங்கே வணங்க வைக்கின்ற தன்மை இந்த பாடலிலே அமைகிறது. கண்ணு முன்னாடி அங்க
திருவண்ணாமலை கோபுரத்துக்கு உள்ள நுழைஞ்சு வாயிலிலே 2 பேரையும் கும்பிட்டு நின்ன அந்த ஒரு உணர்வையும் ஓட்டி நிற்கிறது. இது ஒரு பாடலுக்கு உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏதோ கடகடன்னு அதை வாசிச்சுட்டு போனோம், சொல்லிட்டு போனோம்ங்கிறது இல்ல. ஏதோ பொருள் தெரிந்து கொண்டோம் அப்படிங்கிறது இல்ல. அந்த பொருளுக்குள் நுழைந்து நிற்கின்ற பொழுது அங்கே வார்த்தைகள் வேண்டாம், வார்த்தையினுடைய பொருள் வேண்டாம். அதுக்கு அங்கே அந்த வார்த்தைகளுக்கு வாச்சியமாக இருக்கின்ற அங்க அந்த உள்பொருள், மெய்ப்பொருள் அங்க முன்னாடி வந்து நிற்கிறது. அப்படி வந்து நிற்கின்ற மெய்ப்பொருள் முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் அதை அழகாக இந்த பாடல் நமக்கு காட்டி நின்றது. அடல் அருணை திரு கோபுரத்தே அந்த வாயிலுக்கு வடகருகில் சென்று கண்டு கொண்டேன் என்கின்ற அருமையான வார்த்தையோடு வருவார் தலையில் தடபட என படு குட்டுடன் சர்க்கரையை முக்கிய அந்த விநாயக பெருமான் குட்டையும் முக்கிக்கிட்டாரு, சக்கரை பொங்கலையும் முக்கிக்கிட்டாரு. நமக்கு என்ன கொடுத்தார்? கட தட கொம்ப அந்த மத்தகம், கும்பம்னா மத்தகம். அந்த யானையினுடைய தலையிலிருந்து அந்த ஞான மதமானது அங்கே பொழிந்து நிற்கின்றது. அதெல்லாம் உணர்வு பூர்வமானது. அதெல்லாம் கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் இல்ல. அவையெல்லாம் அங்கே ஊட்டப்படுகின்ற, உள்ளத்திலே ஊட்டப்படுகின்ற விஷயங்கள். ஆக அப்படி கும்பத்திலே இருந்து அந்த ஞான மதமானது பொழிகின்றது. அதை பொழிந்த களிறு விநாயக களிறு, அந்த களிருக்கு இளைய முருக களிரையும் அங்க கண்டு கொண்டேன் என்று நாமும் கண்டு கொண்டு நூலுக்குள் நுழைவோம். இங்க நூல் இப்ப 107 பாடல்களோடு அமைகின்றது. ஏன்னா 100 பாடல்கள், 7 பாடல்கள் அந்த பயனை சொல்லுவது போல அமைகிறது. இப்பதான் நம்ம முதல் பாடலை ஆரம்பிக்க போறோம். ஆக பெரும் பேறு பெற்றவனாவேன் நான், நிச்சயமாக. இப்படி ஒரு நூலை பற்றிய சிந்தனையை கந்த சஷ்டி நாட்களிலே சிந்திப்பதற்கு அமைகிறது அப்படின்னு சொன்னா, உண்மையிலேயே இந்த பிறவியிலே மட்டுமல்ல, பல பிறவிகளிலும் நாம் தவம் செய்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பேரு கிடைத்திருக்கிறது. பேரும் கிடைத்திருக்கிறது, தவமும் செய்திருக்கின்றோம். இப்படி நம்ம பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றோம். நான் எவ்வளவு பெருமை உடையவள் தெரியுமா? நான் எவ்வளவு பேறு பெற்றவள் தெரியுமா? நான் எவ்வளவு தவம் செய்திருக்கிறேன் தெரியுமா? என்பது போல் நான் அத்தனை கோவிலுக்கு இத்தனை முறை சென்று வந்திருக்கிறேன். 6 பட வீட்டுக்கும் நான் 6000 தடவை போயிருக்கிறேன்னு அவ்வளவு பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறவங்க தான் நம்ம. ஆனா அருணகிரிநாதரோ என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த ஒரு பேரும் இல்லாதவன் நானு. எனக்கு எந்த தவமும் தெரியாது. நான் ஒரு தவமும் செய்யவில்லை. நான் ஒரு பேரும் பெற்றவன் அல்லன். அப்படி இல்லாத எனக்கும் இந்த முருகப்பெருமானுடைய அருள் கிடைத்திருக்கிறது என்று அவர் சொல்லி தொடங்குகிறார்னா, இதுதான் நமக்கு வேணும் இப்போ அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு பேரும் இல்லை எனக்கு, ஒரு தவமும் இல்லை. அப்படிப்பட்ட எனக்கும் முருகப்பெருமான் அருளுவான் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரே அருணகிரிநாத பெருமான். இதுவல்லவோ நமக்கு அலங்காரம். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முருகன்னு யாராரோ சொல்லுவாங்க. முருகா முருகான்னு உருகுவாங்க. ஆனா எனக்கு எதுவும் தெரியாது. நான் போய் நிப்பேன் அவ்வளவுதான். அப்படிப்பட்டவள் தான் நான் அப்படின்னு இருக்கிற எனக்கும் இந்த முருகனுடைய அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்றது இந்த கந்தர் அலங்கார முதல் பாடலை. அவ்வளவு அருமையோடு சொல்கிறார். பேற்றைத்தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவாம் செஞ்சடாடுவியல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியில் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. அருணகிரிநாதருடைய பாடல்கள்ல கொஞ்சம் வடமொழி கலப்பு அதிகம்தான். ஆனாலும் பழகி விட்டதனால் நமக்கு பொருள் எல்லாம் கொஞ்சம் புரிந்துவிடும்.
கிருபாகரன். ஒண்ணும் பெரிய விஷயம்லாம் இல்ல. கருணையே வடிவானவன், அவ்வளவுதான். அப்படி கருணையே வடிவாக இருக்கின்ற இந்த முருகப்பெருமானே, அப்படியே முருகப்பெருமானே எவ்வளவு கருணை உனக்கு அப்படிங்கிறார். எதற்கு சொல்லுகிறார்? இப்படி கருணையை பத்தி சொல்றாரு. எதற்காக இப்படி கருணையை பத்தி சொல்றாருன்னு பார்த்தா, எதுவுமே இல்லாத எனக்கும் நீ அருள் தந்தையே. அதனால அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை இங்கே வைக்கின்றார். எனக்கு தகுதியெல்லாம் இல்ல. சரி, தகுதிதான் இல்ல. கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனாவது இருக்கான்னா அதுவும் கிடையாது. 2ம் கிடையாது. சிலர் நேரத்துல இன்டர்வியூக்கு போயிருப்பார் ஒருத்தர். அந்த இன்டர்வியூக்கு போறப்பயே அவருக்கு தெரியும் நமக்கு எங்க இந்த இது கிடைக்க போகுது. ஆனாலும் போவோம். எத்தனையோ இன்டர்வியூ போயாச்சு. இந்த இன்டர்வியூக்கும் போவோம் என்கின்ற வகையிலே அங்கே போறாரு அப்படின்னா, எந்த தகுதியும் எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. பார்க்கலாம் என்பது போல் போறார். சரி, யாருடைய ரெக்கமெண்டேஷன் லெட்டராவது வச்சிருக்கிறீங்களா அப்படின்னா அதுவும் இல்ல. அங்க எத்தனையோ பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்களோட இவரும் போய் உட்கார்ந்துருக்காரு. வரிசையா அந்த இன்டர்வியூ நடந்துகிட்டு இருக்குது. உள்ள போறார். உள்ள போனா அழகா ஒரு பையன் உட்கார்ந்து நல்ல அந்த ரொம்ப திருத்தமாக அங்க நேர்முகம் தேர்வு நடத்திக்கிட்டு இருக்கிறான். ரொம்ப அழகாக கேட்கிற விஷயங்கள் எல்லாம் கொடுப்பா அப்படிங்கிறாரு. இவனும் பையில கொடுத்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இவனுக்கு இவ்வளவு ஒண்ணும் பெரிய தகுதி எல்லாம் இல்லையே, இவன்ட்ட எப்படி சொல்லி அனுப்புறது? மனசு அவனுக்கு நொந்து போயிடக்கூடாதே. இவனை பார்த்தாலே பாவமா இருக்குதே. பால்வடிய முகமா இருக்கிறான். இவனுக்கு எப்படி நம்ம மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி அனுப்புறதுன்னு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல பார்த்தா அங்க ஆஜானு பகவா ஒருத்தர் நிக்கிறார். ஒருத்தர் உள்ள வர்றப்பயே இங்க இன்டர்வியூ பண்றவரை எந்திரிச்சிட்டார். இவர் எந்திரிச்சு நிக்கிறாரு அப்படின்ன உடனே, இவர் எந்திரிக்கிறாருன்னு உடனே ஐயோ இவரே எந்திரிக்கிறாரு, அப்ப நம்மளும் எந்திரிக்கணும்னு அவனும் எந்திரிக்கிறான். அப்ப எந்திரிச்சு நிக்கிறவர் பெரியவர் வந்தாரு. பெரியவர் வந்தவர் உத்து பாக்குறார். இவனும் அவரை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பயே எப்ப நீ சிவராமன் பையனா அப்படின்னு ஒரு கேட்ட உடனே ஐயா அப்படின்னு சொல்லி அவன் காலில் போய் விடலாம். ஐயோ, இது இன்டர்வியூ நடக்கிற இடம், அது இங்க போய் இப்படிலாம் பண்ணலாமா அப்படிலாம் அவனுக்கு அதை யோசிக்கல. அதெல்லாம் அவன் தெரியவே இல்லை. அவனுக்கு அதெல்லாம் பத்தி சிந்தனையும் இல்லை. இப்படிலாம் பண்ணா நாளைக்கு நமக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு அவன் யோசிக்கல. அவன் இளம்பந்தத்துல முழிச்சுட்டு இருக்கிற நேரத்துல அந்த ஆஜானு பாவா இருக்கிற ஒரு பெரியவர் சொல்றாரு, யாருப்பா, என்னப்பா, அப்படி என்ன நடந்திருக்கு? இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு. ஒரு 15 பேருக்கு முடிஞ்சது. இன்னும் ஒரு 10, இவர் 11, 16வது இன்னொரு 10 பேர் இருக்கிறாங்க. அப்படியா? சரி, அந்த 10 பேர் இருக்கட்டும். இவனுக்கு வேலையை போட்டு கொடுத்துரு அப்படிங்கிறாரு. இவனுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. அங்க இன்டர்வியூ நடத்திக்கிட்டு இருந்தவருக்கும் ஒண்ணுமே புரியல. என்னடா அது, இவனுக்கும் இப்ப வந்தா இவனுக்கு தகுதியும் இல்ல, இவனை போய் போட்டு வேலை போட்டு கொடுன்னு சொல்றாரே அப்பா அப்படின்னு. அவர் பெரியவர், அவர் தான் அந்த கம்பெனிக்கு முதலாளி. அவர் சொல்லிட்டாருன்னா வேற அதுக்கப்புறம் வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல என்ன நடந்த என்ன இதுன்னு ஒண்ணும் புரியல. இவனுக்கும் புரியல. அப்ப ஐயா அப்படின்னு இவன் நிக்கிறான். அப்ப சொன்னேன், ஏன்பா, நான் எத்தனை தடவை உங்ககிட்ட செஸ்ல தோத்துருக்கிறேன் அப்படின்னு அவர் பெரியவர் சொல்றாரு. அப்ப இந்த பையன் சொல்றான், இல்லையா, நீங்க வேணும்னே என்கிட்ட அவ்வளவு நேரம் விளையாடிட்டு கடைசியில நீங்க தோத்த மாதிரி பண்ணுவீங்க. நீங்க ஒண்ணும் நிஜமா தோத்தது இல்லையே அப்படின்னு அவன் சொன்னப்ப, ஏப்பா, நானே உண்மையிலேயே உங்கூட விளையாடுறதுதான்பா ரொம்ப சந்தோஷமா நினைச்சு நான் அப்பப்ப வருவேன் வீட்டுக்கு. நீ எனக்காக மரத்துல ஏறி மாங்காய் பறிச்சு கொடுத்தியே, எனக்கு தெரியாதா உன்னுடைய அன்பு? என்ன அப்படின்னு அவ்வளவு உதவோட அவர் பேசுகிற போது இன்டர்வியூ பண்ணவருக்கு அப்பதான் புரியுது, ஆகா அப்படின்னு. ஆக இந்த நேரத்துல என்ன தகுதியும் எனக்கு இல்லையே, எனக்கு யாரைய பத்தி நான் சொல்லலையே அப்படிங்கிறப்ப, என்னப்பா தகுதி வேணும்? உன்கிட்ட இருக்கிற அன்புங்கிற தகுதி எனக்கு தெரியாதா? நான் சொல்றதை விடவா ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன்?
என்பது போல் அந்த இடத்திலே அங்கே அவர் சொல்ல அதற்கு மறுபேச்சு இல்லைங்கிற மாதிரியான நிகழ்வுகளை நான் சமீபத்திலே கேள்விப்பட்டதைத்தான் சொல்லுகிறேன். இதெல்லாம் வேற என்னது? அருணகிரிநாத பெருமான் அன்றைய தினம் அவங்க சொல்லுகின்றாரே, ஒரு பேரும் இல்ல, ஒரு தகுதியும் இல்லை, அங்கே வந்து நின்னேன், அங்கே ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் அங்க வந்து ஒரு பார்வை பார்த்தாரு அவர் குமாரன், உடனே அத்தனையும் எனக்கு அள்ளி கொடுத்துட்டான். இவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு வகையிலே அந்த இடத்துல அருமையை காட்டுகின்றார். பேரு வேணுமா, தவம் வேணுமா? பேரு என்ன பேரு? எல்லாம் அன்புங்கிற அந்த பேரு தானே. என்ன தகுதி? அன்புதானே தகுதி என்பதை எல்லாம் அங்கே உணர்த்தி நிற்கின்றார் இந்த அருணகிரிநாத பெருமான். தனக்கு தன்னிலே ஏற்றிக்கொண்டு சொன்னாரே ஒழிய, உண்மையிலேயே நம்மிடத்து இருக்கின்ற அந்த தன்மை நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. எந்த ஒரு பெரிய தவமும் நாம் செய்யவில்லை. ஆனாலும் இங்கே நமக்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கிறது என்றால், நாம் முருகப்பெருமானிடத்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தி தான், இந்த பக்தி அல்லவா நமக்கு அத்தனையையும் அள்ளி கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறது. இதைதான் உணர்த்துகின்றார். அங்கே எப்படியாக அவர் கேக்குற பையன் கேக்குறாரு, அப்பா இவனுக்கு எந்த தகுதியும் இல்லை. தகுதியா? நம்ம கொடுத்துட்டா போச்சு. பெரியவர் சொல்றார், நம்ம கொடுத்துட்டா போச்சுங்கிற அந்த தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டு கொடுப்போம். எப்படி கொடுக்கிறது? இவங்கிட்ட ஏற்கனவே இருந்த அஞ்ஞானத்தை பூரா நீக்குவோம், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே என்கின்ற வகையில சேற்றை கழிய வழி விட்டவாங்கிற. என்ன சேரு? அது என்ன சேரு அப்படின்னா ஆணவச்சேரு. எல்லார்கிட்டையும் இருக்கிற ஆணவச்சேரு. அந்த ஆணவச்சேரை கழுவுறது அவ்வளவு எளிதானா? அன்புடையவர்களுக்கு எளிது. இதைத்தான் அந்த இடத்திலே அவங்க காமிக்கின்ற. அப்ப அந்த சேற்றினை கழுவுவதற்கு யார் வருகிறார் அப்படின்னு சொன்னா, கங்கையை அணிந்திருக்கின்ற எம்பெருமான் வருகிறார். கங்கையோடு கங்கையை புனைந்திருக்கின்ற எம்பெருமான் அங்கே அந்த அறியாமையாகிய ஆணவத்தை கழுவி நிறுத்துகின்றார். ஐயோ, அத்தனை பேர் சேர்த்தையும் கழுவுனா இந்த கங்கை அழுக்காகி விடாதா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் அங்க தோன்றுகிறதே. அதைத்தான் கங்கையை தன் தலையிலே வைத்து புனிதமாக்குகின்றார் எம்பெருமான். உனக்கு எத்தனை அழுக்கானா உனக்கு என்ன கவலை? நீ என்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன்னா அத்தனையும் உனக்கு புனிதமாகி விடுவேன் என்பது போல் ஆற்றை அணிந்திருக்கின்ற எம்பெருமான். அது மட்டுமா, அடுத்து பாம்பை அணிந்திருக்கின்ற எம்பெருமான். பனி அப்படின்னா பாம்பு. அப்ப அந்த பாம்பை அணிந்திருக்கின்ற எம்பெருமானா, எப்பா எல்லாருக்கிட்டையுமே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா செருக்கு இருக்கும். எது இருக்கும் அப்படின்னா, இன்டர்வியூக்கு வர்றப்பயே என்ன இருக்கும்னா செருக்கு இருக்கும். எனக்கு தெரியாதாக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இவனை பாரு, அந்த எண்ணத்தை முழுக்க எடுத்து விட்டுட்டு வந்திருக்கிறான். ஒன்னும் தெரியாதவனத்தான் பேசாம உட்கார்ந்திருக்கான். இதை விட என்ன பெரிய தகுதி வேணும்? செருக்கு என்பது இல்லாத நிற்கின்ற அவன். அப்ப அந்த செருக்கை அடக்கி வைத்திருக்கிறான் என்பதை நமக்கு உணர்த்துவதே எம்பெருமான். அந்த செருக்கை நமக்கு அடக்குவான். எப்படி அடக்குவான்? பாம்பை தூக்கி தலையில வச்சு கட்டி வச்சிருக்கிறான். ஆக அந்த பாம்பை அவன் தன் நிலையிலே நிறுத்துவான். பாம்பின் நிலையிலே அதை போக விட மாட்டான். இதுதான் செருக்கை அடக்கி நிறுத்திய தன்மையைத்தான் அந்த பாம்பு நமக்கு உணர்த்தி நிற்கின்றது. கொன்றையை அணிந்திருக்கிறான். கொன்றை என்பது ஓங்காரம். ஓம்னு பாத்தீங்கன்னா அந்த ஓம் கொன்றைய பூவை எடுத்து பார்த்தாலே ஓங்காரம் தெரியும். எம்பெருமானே அந்த ஓங்காரத்திலே பார்க்கலாம். இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒண்ணு பக்தி, இன்னொன்னு பிரபக்தி. அதாவது ஒண்ணு ஞானம், இன்னொன்னு அன்பு. அப்ப அந்த ஞான வழிபாடு அப்படிங்கிறத உணர்த்துறதுதான் எதுன்னா கொன்றை. ஓங்காரத்தின் வழி எம்பெருமானை அணுக முடியும். இன்னொன்னு என்னது அப்படின்னு சொன்னா, எதுவுமே இல்லாம வெண்மையான மனது போதும், மென்மையான குணம் போதும், அதை வைத்து அணுக முடியும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஆக ஒண்ணு கொன்றையை வைத்துக்கொள், அல்லது தும்பையை வைத்துக்கொள். இந்த தும்பையினுடைய குணம் என்னது? வெண்மை, மென்மை. ஆக வெள்ள மனசும் அங்க மென்மை குணமும் கொண்டு வந்து நிற்கிறான் இவன். இதை விட என்ன தகுதி வேண்டும் என்பதாக காட்டுகிறான்.
அடுத்து சந்திரன். அங்க முதலிலே தெரியல, அதுக்கப்புறம் உணர்ந்த பிறகு வந்து சரணடைகிறான். ஆக தக்ஷன் யாகத்திலே கால் வைத்து தேய்த்தது சந்திரனை. அப்ப தக்கன் தன் வேள்வியினில் சந்திரனை தேய்த்திட்டு அப்படின்னு பாக்குறோம். அப்ப எம்பெருமானுடைய திருவடி பட்டாச்சுன்னா அப்புறம் என்ன வேணும்? அங்க சரணடைந்து விட்டான். சரணம்னாலே திருவடி. ஆக சரணடைந்து நின்ற சந்திரனுக்கு பெருவாழ்வு வந்தது. ஆக முழுவதுமாக தேய்ந்து விடவில்லை. அங்க ஒரு கலை இருக்கு. அவ்வாறு ஒரு கலை இருக்கின்ற நிலையிலே தன் மேல எடுத்து கொண்டு போய் வைத்தான். ஒளி அப்படியே அந்த பிரபை அப்படி ஒரு பிரகாசமாயிற்று. சந்திரனுக்கு இயற்கையாக ஒன்னும் ஒளியெல்லாம் கிடையாது. எம்பெருமான் தலையில தூக்கி வச்சதுனாலதான் அதுக்கு ஒளி. அப்படி ஒரு பேர் பார்வை பார்க்கிறார், சூரியன் அவனுக்கு ஒளியை கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. ஆக எம்பெருமான் அவனுக்கு மீண்டும் வளருகின்ற தன்மையை கொடுத்தான் என்றால், இதுவல்லவோ அங்கே குறிப்பாக அமைந்து எப்படிப்பட்டவனா இருந்தால் என்ன, இப்படி இருக்கிற ஆற்றையும் பணியையும் இதழியையும் தும்பையையும் அம்புலியின் கீற்றையும் புனைந்திருக்கின்ற பெருமானுடைய குமாரன், கருணையே வடிவானவன், அவன் அத்தனையையும் அங்கே கொண்டு வந்து தந்து இந்த சேற்றை கழுவி நம்மை அந்த ஆனந்தத்திலே அழுத்தி விட மாட்டானா? இது என்ன ஒரு பெரிய விஷயமா அவனுக்கு என்பது போல் அருமையாக உணர்த்தி நின்றார் இந்த முதல் பாடலிலேயே. இப்படி ஒவ்வொரு பாடலிலும் முருகப்பெருமானுடைய கருணையை நமக்கு உணர்த்தி நிற்கின்றார். இரண்டாவது பாடலிலே சொல்லுகிற பொழுது அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன். எம்பெருமானுடைய முருகப்பெருமானுடைய வேல் என்ன செய்யும்னா நம்மளை திரும்பி இந்த உலகத்துல வந்து பிறக்கிறதுக்கு வைக்காது. எப்ப நமக்கு பிறக்காம இருக்க முடியும்? எப்ப நமக்கு அஞ்ஞானம் முழுவதுமாக போகிறதோ அப்ப பிறக்க வேண்டாம். அஞ்ஞானம் நீங்கிவிட்டால் பிறப்பு தேவையில்லை. அந்த அஞ்ஞானத்தை எது நீக்க முடியும்? ஒன்னே ஒண்ணு, ஞானம்தான் அஞ்ஞானத்தை நீக்கும். ஞானத்தை தவிர வேற எதுவுமே அஞ்ஞானத்தை நீக்க முடியாது. அப்ப ஞானமே வடிவாக இருப்பது எதுனா வேல் தான். வேல் அப்படிங்கிறது ஞானத்தினுடைய அடையாளம், ஞானவேல். அப்ப அந்த வேல் என்பது நமக்கு ஞானத்தை அருளி இந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுவிக்கும். அஞ்ஞானத்திலிருந்து விடுவிச்சுட்டா அப்புறம் அதுக்கப்புறம் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழித்து விடும் அத்தனையையும். எதையெல்லாம் அழிக்கும்? எதெல்லாம் அழிக்கும்? அஞ்ஞானத்தை அழிக்கும், பார்த்துட்டோம். அடுத்து வேற எதை அழிக்கும்? நம்முடைய கர்மாவ அத்தனையையும் அழிச்சிடும். சரி, கர்மா அத்தனையும் அழிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்னது? எந்த ஒரு தத்துவமும் எந்த ஒரு மாயா தொடர்பும் நமக்கு தேவையில்லை, அதையும் அழிச்சிடும். ஆக கூடி பார்த்தால் ஆணவமும் போச்சு, கண்மமும் போச்சு, மாயையும் போச்சு, இந்த வேல் ஒண்ணு வந்தா போதும். அப்படிப்பட்டதா சொல்றாரு. அழித்துன்னு வெறுமனதான் போட்டார். வெறும்ன அழித்துன்னு தான் போட்டாரு. அந்த இடத்துல எதை அழித்துன்னா அழகாக அமைகிறது. ஆணவத்தை அழித்து, கண்மத்தை அழித்து, இல்லையா? அதுக்கு மாயையையும் அழித்து, மாயை அழிக்கிற பிறக்க ஒட்டானா என்ன அர்த்தம்? மாயை அழிகிறதுன்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட அயில் வேலன் கவியை நம்ம அங்கே படிக்கணும், சொல்லணும். இதெல்லாம் அழிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, சொல்றதெல்லாம் ரொம்ப நல்லாதாங்க இருக்கு. ஆனா அதுக்கு என்ன வழி, அதை சொல்லுங்களேன். ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் இல்லவே இல்லை. உங்களுக்கு இந்த கூற்றுவன் வரக்கூடாது. கூற்றுவன் வந்தா திருப்பி வந்து பிறக்கணும். ஆக கூற்றுவன் வராம முருகப்பெருமானே வரணும். அப்ப கூற்றுவன் வராமல் முருகப்பெருமானே வரணும்னா முருகப்பெருமானுக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செஞ்சிடணும். முருகப்பெருமானுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ கூட கூடையா பழத்தையும் கூட கூடையா பூவையும் கொண்டு வந்து கொடுக்கறது முருகப்பெருமானுக்கு பிடிக்குமானா, அதை விட இன்னொரு விஷயம்தான் ரொம்ப பிடிக்கும். ஓ, பால அபிஷேகத்தை பண்ணாதான் வேலுக்கு அவ்வளவு வைகாசி விசாக வந்துச்சுன்னா பாலா குடம் குடமா போகுமே, பால் தான் முருகனுக்கு ரொம்ப பிடிக்குமானா அதை விட இன்னொன்னுதான் ரொம்ப பிடிக்கும்.
இப்படியே எதை நீங்க சொன்னாலும் அதை தாண்டி அதை தாண்டி அதை தாண்டி ஒண்ணு போயிட்டு இருக்குதுன்னா எது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழ் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிச்சது எதுனா தமிழ். அந்த தமிழை தமிழா பேசணும், அந்த தமிழை தமிழாக பேசணும், வேற மொழி மாதிரி தமிழை பேசக்கூடாது. ஆக தமிழை மிக சிறப்பாக நீங்க பேசி நின்னீங்கன்னா போதும், காலனை வெல்வதற்கு வேற ஒண்ணுமே வேண்டாம். அழகா தமிழ் பேசுறவங்க பக்கத்திலேயே காலன் வர முடியாது, வரமாட்டோம். எப்பா அவங்க ரொம்ப அழகா தமிழ் பேசுவாங்க, அவங்க பக்கத்துல நான் போக முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட முருகப்பெருமான் இருக்கிறான். முருகப்பெருமான் நல்ல தமிழ் பேசுறவன், அழகாக தமிழ் பேசுற பக்கத்துல முருகப்பெருமான் இருப்பான். அவங்க பக்கத்துல எமன் வர முடியாது, வரமாட்டான். ஏன்னா தமிழ் தமிழ் சாதாரணமா தமிழுக்கு அமுதொன்று பேர். அந்த தமிழ் எங்கள் இல்லையா, அந்த இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்லாம் நம்ம பாடலாம் பார்த்திருப்போமே. அப்படிப்பட்ட தமிழ் அது. ஆக தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் இல்லையா நம்ம முருகன். அப்படிப்பட்ட தமிழை நாம் அழகாக சொல்லுகின்ற பொழுது அங்கே முருகப்பெருமான் அருள் செய்வான் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இதுதான் அவனுக்கு பிடித்தது, மிக மிக பிடித்தது அதுதான். அவ்வையிடத்து அவ்வளவு அருமையோடு அவன் அந்த தமிழை கேட்டு நின்றானே, அங்க நமக்கு நான் கொடுத்ததே அதற்குத்தான். எம்பெருமானுடைய புகழை அந்த தமிழால் சொல்லணும். அந்த தமிழால் எதை பேச வேண்டும் அப்படிங்கிறதும் இருக்கு இல்லையா. ஆக அந்த தமிழ் வாயே வாழ்த்து கண்டாய் என்று அப்பர் சொன்னது போல, இந்த நாக்கு இந்த வாயே அந்த தமிழை சொல்லுகிற உச்சரிக்கின்ற பொழுது எம்பெருமானுடைய புகழோடு அது பேசணும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த தமிழை நாம் கற்கின்ற பொழுதும் அன்போடு கற்க வேண்டும், பேசுகின்ற பொழுதும் பிழையற பேச வேண்டும். ஆக அந்த அனுபவித்து கற்கின்ற பொழுதுதான் அப்படி பிழையில்லாமல் பேசுவதற்கு வரும். அப்படி பேச ஆரம்பித்து விட்டால் போதும், நற்றவா உன்னை நான் மறக்கணும் சொல்லும் நான் நமச்சிவாயவேங்கிற மாதிரி அது நாக்கு அந்த அளவிற்கு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாதிரி அது நாவிலே அவ்வளவு அழகாக நிற்கும். ஆக அந்த வாய் நமக்கு கொடுத்ததே எதற்கு அப்படின்னா, இந்த நல்ல மொழியிலே எம்பெருமான் புகழை சொல்லுவதற்குத்தான். ஆக அந்த தருக்கி நமன் முறுக்கி வந்தாலும் அந்த இடத்திலே தமிழ் நிற்கின்ற போது, பிழையில்லாமல் நிற்கின்ற போது அவன் அஞ்சி நிற்பான், தள்ளி போயிடுவான் அப்படிங்கிறதா. அதனால இறைவனை நாம் இவ்வாறு வழிபாடு செய்து நிற்பதுதான், தமிழால் சொல்லி வாழ்த்தி நிற்பதுதான் நாமாக செய்யக்கூடிய ஒன்று. அதுக்கு மேல உள்ளதெல்லாம் எம்பெருமான் வரிசையா செய்ய வைப்ப. ஆசையராய் பாசமிடாய் ஆனசிவ பூசை பண்ணாய் இல்லையா, நேசமுடன் அஞ்செழுத்தை நீ நினையா, இதெல்லாம் நாம பண்ண முடியுமா? எம்பெருமான் செய்ய வைக்கணும். அவன் தான் பூசை பண்ண வைக்கணும், அவன் தான் அஞ்செழுத்தை கொடுக்கணும், அவன் தான் தீட்சையை பண்ணி வைக்கணும். அப்புறம் அவன் தான் பாசத்தை நம்மள்ட்ட இருந்து நீக்கணும், அவன் தான் ஆசையையும் நீக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம கிட்ட கோபம் கொஞ்சம் போகணும், அதுவும் அவன் தான் போக வைக்கணும். சரி, இதுக்கெல்லாம் என்னதான் பண்ணணும்? நீங்க சொல்றதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா என்ன செய்யணும்னு தெரியல. ஒன்னும் பெருசா செய்ய வேண்டாம், வாய் இருக்குது இல்லையா, அதை வைத்துக் கொண்டு திருமுறைகளை ஓதினால் போதும். அதை செய்தோமானால் சினம் தவிரும், அஞ்செழுத்தை நினைக்கலாம், அங்கே பூசை பண்ணலாம், பாசம் விடும் ஆசை அரும், ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறக்கும். இவ்வளவுதான். ஆக எல்லாத்துக்கும் அடிப்படை அங்க திருமுறை தான். திருமுறையை நாவால் சொல்லுவதுதான் ஆதாரம். அந்த வகையிலே இங்கே நமக்கு இந்த வாய் கொடுக்கப்பட்ட, அதைத்தான் மனமே உனக்கென்ன வாய் என்பார் குருஞான சம்பந்தர். திருமுறைகள் சொல்லலைன்னா உனக்கு வாய் எதுக்கு கொடுக்கப்பட்டது என்று கேட்பார். ஆக அந்த வகையிலே அழகாக தமிழை பேசி நிற்க வேண்டும், பிழையற கற்க வேண்டும், பிழையற கேட்க வேண்டும், பிழையற பேச வேண்டும் என்பது அத்தனையையும் அந்த இடத்துல நமக்கு அழகாக அருணகிரிநாத பெருமான் சொல்லி நிறுத்துகின்றார். அப்படி மட்டும் சொன்னோமானால்
யமன் பக்கத்திலேயே வரமாட்டான். நீ யமன் வந்ததுக்கு அப்புறம் நான் படிச்சுக்கிறேன்னு இருந்தேன்னா அது பிரயோஜனப்படாதுப்பா என்பதையும் சேர்த்து சொல்ற. அவன் கழுத்துல சுருக்கிட்டு இழுக்கிற அந்த நேரத்திலயா நீ கவி படிக்க போற? அந்த நேரத்திலயா நீ தமிழை பேச போற, தமிழை படிக்க போற என்பதாக கேட்கின்றார். எரி மூண்டதென்ன விழித்து புகை எழ பொங்கு வெங்குற்றன் விடும் கயிற்றால் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே. அன்னைக்கா கவி கற்கணும்? அன்னைக்கு உட்கார்ந்து நீ கவி கற்றேனா என்ன பிரயோஜனப்படுமா? ஆக எழுத்தை பிழையற கற்காமல் இருக்கின்றீரே, உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் எப்போது கிடைக்கும் என்பதை இங்கே இப்படி எதிர்மறையாக வைத்து நமக்கு காட்டினார் அப்படிங்கிறதா. ஆக அழித்து பிறக்க விட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். அப்படி கற்காமல் இருக்கிறவங்களேன்னு அவங்களத்தான் பத்தி சொல்றாரு. யாரோ வெளியில இருக்கிறாங்க, படிக்காம இருக்காங்க, அவங்க கிட்டத்தான் சொல்லி இருக்கிறார். அவங்க கிட்ட சொல்றாரு, எரி மூட்டதென்ன விழித்து புகையழ பொங்கு வெண்கூற்றன் வெடும் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கின்ற அன்னைக்கு போய் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்காதீங்க என்பதாக அருணகிரிநாத பெருமான் சொன்ன அந்த நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அவ்வளவுதான். ஆக இப்படியாக அமைய அடுத்த 3வது பாடலிலே பேரணியிட்டு புறமெரித்தான் மகன் என்று எம்பெருமான் சிவபெருமான் அன்று புறம் எரித்து நின்ற அந்த தன்மையை காட்டி, அவன் எப்படி புறம் அன்று எரித்து நின்றானோ அதுபோல இங்கே நம்ம முருகப்பெருமான் வேலை அங்கே செலுத்தி நின்றான். அங்க புறம் எரிக்கின்ற பொழுது நம்ம எம்பெருமான் சிவபெருமான் அம்பு, அந்த அம்பினை எடுத்தார். எய்தாரா? இல்ல. ஒன்றும் பெருமிகை முந்தி பரம்பர், ஒன்றும் பெருமிகை, ஒண்ணு கூட போகல, ஒரு அம்பு கூட அங்க போகல. ஆக என்ன அம்புதான் அங்க போச்சு? அந்த 3 கோட்டையும் எரிக்கிற அளவுக்கு போன அம்பு எது அப்படின்னா அவரோட சிரிப்புங்கிற அம்புதான். சிரிப்பு தான் போச்சு. அங்க 3 எரிஞ்சு நின்னுது. அங்க அன்று அந்த எம்பெருமானுடைய அம்பு சென்று அந்த 3 கோட்டைகளையும் எரித்து நின்றது போல இங்கே முருகப்பெருமானுடைய வேலானது 3 இடங்களிலே அதனுடைய பராக்கிரமத்தை காட்டி நின்றது. எம்பெருமானுடைய சிரிப்பு ஒரே நேரத்துல 3ஐயும் எரித்து நின்றது. அவர் மகனுடைய இந்த வேலானது 3 நேரத்திலே, ஒரே வேல் தான், தனித்தனி வேல் எல்லாம் இல்ல, அங்க ஒரே சிரிப்பு தான் 3 கோட்டையும் எரிச்சுச்சு. அது போல இங்க ஒரே வேல் 3 இடங்களிலே அதனுடைய வீர தீரத்தை அங்கே காட்டி நின்றது. முதல்ல எங்க அப்படின்னு சொன்னா இந்த கிரௌஞ்ச மலை அணு அணுவாக அப்படியே தூள் 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 தூளாக போகின்ற மாதிரியாக காட்டி நின்ற அந்த நேரம் கிரௌஞ்ச மலை குலைந்து நின்றது. வீரபாகுத்தேவர் முதல்ல தாரகனை வதம் செய்ய சென்ற நிலையிலே வெற்றி கொண்டு நின்றாலும் தாரகன் வஞ்சகமாக அவன் செய்த செயலை வீரபாகுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாததற்கு காரணம் நல்லவங்களா இருக்கிறது. பல நேரங்கள்ல நமக்கு இந்த நல்லவங்களுக்குள்ள இந்த கெட்டவங்க எப்படி எதை செய்யறாங்கிறது நமக்கு புரியாது. அது புரியாதது ஒண்ணு இவர்களுடைய பிழை அல்ல. நாம அங்க வென்று நின்ற தன்மையிலே அவனை பின் சென்று அவனை எப்படியாவது வளைத்து பிடித்து கொண்டு வரணும்னு நினைத்தால் அவன் என்ன செய்தான்? இந்த மாயா கிரௌஞ்ச மலைக்கு உள்ளே குகைக்குள்ளே அவனை வரவழைத்து மூடும்படியாக செய்து வஞ்சனையாக அவனை தன்னிலே அடக்கி வச்சான். இது போர் தர்மம் இல்லை, அப்படிப்பட்ட அந்த நிலை. ஆனாலும் வீரபாகுத்தேவருக்கு இதனை முருகப்பெருமான் முருகனுக்கு தெரியும் தான், இருந்தாலும் வீரபாகுத்தேவருக்கு இதெல்லாம் தெரியணும்ங்கிறதுக்காகவே, உணர்த்துவதற்காகவே இதெல்லாம் சொல்ற. நீ நம்ம நல்லா இருந்தா மட்டும் காணாது, நம்ம நல்லவங்களா இருந்தா காணாது, எழுத்தாப்புல உள்ளவங்க எப்படியெல்லாம் வஞ்சமுடன் இருப்பார்கள்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும்பா என்பதை முருகப்பெருமான் வீரபாகுத்தேவருக்கு உணர்த்திய இடம் இது.
ஆக அந்த நேரத்திலே அவர் முருகன் வரல. முருகனா வந்தாரு இல்ல, வேலை மட்டும்தான் அனுப்பிச்சார். அவர் இருக்கிற இடத்துல இருந்து வேலை அனுப்புகிறார். வேல் வந்தது, கிரௌஞ்ச மலை அப்படியே தூள் தூள் ஆக்கியது, உள்ளே இருந்த தேவர்களை எல்லாம் விடுவித்தது, வீரபாகுத்தேவரையும் விடுவித்தது. இது முதல் நேரம். அடுத்தது சிங்கமுகனையும் பானுகோபன், தர்மகோபன் இப்படி இவர்களை எல்லாம் வளைத்து அங்கே அழித்து நிறுத்தி அந்த நிலை. அப்படி அந்த நேரத்திலும் முருகப்பெருமானுடைய அங்க வேல் முன்னின்று அத்தடையையும் செய்தது. கடைசியில தான் சூரபத்மனை அழிக்கல, கொல்லல, அவனுக்கு ஞானத்தை ஊட்டியது. கிரௌஞ்ச மலையையும் சிங்கமுகன், பானுகோபன் முதலானவர்களையும் தான் அழித்து நின்றது. ஏன்னா இந்த தாரகன்கிறது மாயை, சிங்கமுகன்கிறது கர்மம். இந்த ரெண்டும் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது. அந்த அவ்வாறு சேர்க்கப்பட்ட அந்த ரெண்டையும் அப்படியே விலக்க வேண்டும், நீக்க வேண்டும், அழிக்க வேண்டும். ஆனா இந்த ஆணவம் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டதல்ல, உடனாக இருப்பது. அதனுடைய வலிமையை அடக்கத்தான் வேண்டுமே ஒழிய அழிக்க முடியாது, அழிக்கவும் தேவையில்லை. ஆக அந்த வகையிலே இங்கே சூரபத்மனுடைய ஆணவத்தை அழித்து நின்ற அந்த தன்மைதான். இதைத்தான் ரொம்ப அருமையோடு இந்த பாடலிலே வைத்து காட்டினார். தேரணியிட்டு புறமரித்தான் மகன் செங்கையில் இருக்கின்ற வேல் கூரணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அது ஒரு பக்கம் கிரௌஞ்சம் குலைந்து நின்றது. அடுத்து அரக்கர் தேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது இல்லையா? நேரா வந்து தாக்குறதுக்கு வந்தாங்க, அதுக்கப்புறம் வியூகம் அமைச்சாங்க, வளைச்சாங்க, இப்படி நின்னாங்க, அப்படி நின்னாங்க. எப்படி நின்னாலும் அவர்களுடைய அந்த வீர தீரம் எல்லாம் அங்கே குலைந்து ஒன்றும் இல்லாமல் நெளிந்து வளைந்து மடிந்து நின்றது. அதைத்தான் சென்றார். அடுத்ததாக சூர் பேரணி கெட்டது. அது சூரபத்மன் வந்தான், அவனுடைய பேரணி எப்படி நின்னது அப்படின்னா அது கெட்டது. கெட்டதுன்னா அதனுடைய வலிமை எல்லாம் நீங்கி அது அப்படியே மடங்கி நின்றது. தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. தர்மம் எப்பொழுதுமே வெல்லணும். அந்த தர்மம் வெல்வதற்காகத்தான் இத்தனை. ஏன்னா தாரகாசுரன் முன்னாடி நிக்கிறப்ப கூட அவன் சொல்வான், எனக்கும் சிவபெருமானுக்கும் என்ன பகை, எதுக்காக நீ வரணும், தேவையில்லையே அப்படின்னு சொல்லி தாரகன் கேட்கிற போது சொல்லுவான், தர்மத்திற்காக. ஆக முருகப்பெருமான் அந்த தாரகன் வதம் அப்பயே சொல்லுவான், எதற்காக? தர்மம் நிக்கணும். இங்க அந்த தேவர்களை எல்லாம் சிறையிட்டு நின்ற அந்த தன்மை இல்லையா? வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் இல்லையா? இந்த செவ்வல் திருக்கை வேல் அப்படிங்கிறத எம்பெருமான் முருகப்பெருமான் செங்கையில் இருக்கின்ற வேலானது எப்படிப்பட்ட வேல் அப்படின்னா அங்க அது கொற்ற வேல் தான். அது சூர் மார்பும் குன்றும் துளைத்த வேல். அந்த வேலின் தன்மை அப்படிப்பட்டது. அது பேரணி கெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்தது என்ற அந்த கருத்தை எல்லாம் சொல்லுகிறார். நக்கீர பெருமான் அங்கே குகைக்குள் இருந்த நேரத்திலே அங்கே கற்பொதும்பில் காத்தது இந்த மெய்விடா வீரன் கை வேல் அல்லவா? இப்படி அந்த வேலினுடைய தன்மை ஒரு புறம் இருக்க, அடுத்த பாடலிலே அருமையாக 5 புலன்களினுடைய தன்மையை எல்லாம் நமக்கு கொஞ்சம் கோடிட்டு காட்டுகின்ற. நமக்கு எல்லாம் ஆசைதான், இந்த முருகப்பெருமானோடையே இருந்துடலான்னு ரொம்ப ரொம்ப நல்லாதான் இருக்கு. முருகனையே நினைத்து கொண்டு, முருகனையே வணங்கி கொண்டு, முருகப்பெருமானோடையே அங்கேயே இருந்துடலான்னு ரொம்ப நல்ல ஆசையாத்தான் இருக்குது. ஆனா அப்படி இருக்க விடாதே. எது விடாது? கண்ணு ஒரு பக்கம் விடாது, காது ஒரு பக்கம் விடாது, வாயு இன்னொரு பக்கம் விடாது, வயிறும் விடாது. இப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் அத்தனையும் சேர்ந்து இருந்து நம்மை வழிபாடு செய்ய விடாது. இதெல்லாம் தெரிஞ்சதுதான். புல நைந்தும் பொறி கலங்கி நெறி மயங்கி அறிவழிந்திட்டு ஐமேல் வந்தி அலம்பந்த போதாக
அஞ்சேலருள் செய்வான். இருக்கட்டும். ஞானசம்பந்த பெருமான் அவ்வளவு அருமையோடு நமக்கு காட்டுவார் இதையெல்லாம். ஏன்னா இந்த 5 புலன்களும் நமக்கு உடன் இருந்து நம்மை வழிபாட்டுக்கு விடாமலும் நமக்கு வெளியில இருந்து ஒரு சிலதெல்லாம் தடுக்குதுன்னு சொன்னா அது கூட பரவாயில்ல. இது கூடவே இருந்து கொண்டு இவ்வளவு செய்கின்ற இந்த புலன்களை நாம் எப்படி வென்று நிற்பது? அதெல்லாம் வென்று நிற்க முடியுமா? அடங்கு அடங்குன்னு சொன்னா அடங்குமா இதெல்லாம்? அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் திருவையாறுல அவ்வளவு அழகாக எடுத்து காட்டுவார். தொண்டர் 5 களிரும் அடக்கின்னு காட்டுவதும் அதுதான். ஏன்னா நம்மளால அதை அடக்கதான் முடியாது. அப்ப அது எப்படிதான் அது அடங்கும் அப்படின்னு சொன்னா அவற்றை திருப்பி விடணும் அப்படிங்கிறதுதான். நம்ம திருமூலர் சொன்னது போல பார்ப்பானகத்தில் பால் பசு 5 உண்டு இல்லையா? அந்த திருமந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான். மெய்ப்பாரும் என்று வெறித்து திரிவன் எல்லாம் பார்த்திருக்கோமே. மெய்ப்பாரும் உண்டாய் வெறியும் அடங்கினால் அந்த பார்ப்பான பசு 5ம் ஹலால் சொரியுமேன்னு அழகா காட்டுவார். அப்ப என்ன அர்த்தம்னா வேற ஒண்ணும் இல்ல. பார்ப்பான் யாரு அப்படின்னு சொன்னா இந்த எம்பெருமானை நினைக்க கூடிய எம்பெருமானிடத்து இந்த 5 பொறிகளையும் வைக்கக்கூடிய தன்மை உடையவன் தான். வேற யாரும் ஒண்ணுல இல்லையா? வாயே கண்காள் கண்மீன்களோ செவிகாள் கேண்மீன்களோ மூக்கே நீ விரலாய் என்று வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினைய ஆக்கையால் பயன் என் அரண்கோய் வலம் வருகின்ற அந்த தன்மையும் அங்கே கால்களால் பயன் என் என்று காட்டுகின்ற தன்மையிலும் அப்பர் பெருமான் அந்த காட்டிய அந்த திரு அங்க மாலையை நாம் கொஞ்சம் சிந்தித்தாலே போதும். இந்த 5 புலன்களும் வழிக்கு வந்துடும். வேற ஒண்ணும் வேண்டாம். ஆக இப்படியாக 5 புலன்களையும் இந்த முருகப்பெருமான் கொண்டு வந்து நிறுத்திடுவாருங்கிறத அப்படி உறுதியோடு இந்த பாட்டுல சொல்ற. நீங்க வேற ஒண்ணும் செய்ய வேண்டாங்க. முருகப்பெருமான் என்ன சாதாரணமா எப்படிப்பட்ட அந்த சூரனையே கொண்டு வந்து இங்க நிறுத்தினான்னா இந்த நம்மளோட 5 புலன்களையா அவனால ஒரு வழிக்கு கொண்டு வர முடியாது. ஆனா அவனை சரணடையுங்கள், அவன்கிட்ட போய் நில்லுங்க, அவன்கிட்ட கேளுங்க. அப்ப அவன் நிச்சயமா அழகாக நமக்கு இந்த 5 புலன்களையும் இந்த பக்கம் இமை பொழுதிலே அழகா கொண்டு வந்து நிறுத்திடுவான். ஏன்னா அவன் இமை பொழுதுல அந்த சூரனை கொன்றவன் தானே. அது எப்படி கார் உடல் சோரி கக்க கூற கட்டாரியிட்டு கொன்றவன் அல்லவா? சாதாரணமாவா? அவனும் என்ன சாதாரண சூரனும் சும்மா இருக்கிறானா? அவன் சோரன், அவன் நிட்டூரன். சோரன்னா வஞ்சகமாக திருடுபவன், வஞ்சகன். நிட்டூரன்னா கொடுமையானவன். இவன் 2 வகையில இருக்கிறவன் இந்த யாரு நம்ம சூரன். அப்ப தேவர்கள் எல்லாம் ஒய்யும் பொருட்டு இப்படி வஞ்சகனாகவும் நிட்டூரனாகவும் கொடுமைக்காரனாகவும் இருந்த அந்த சூரனையே அவனுடைய கருமையான உடம்பு அதுல இருந்து ரத்தம் அப்படி கொட்டுகின்ற மாதிரி கட்டாரியிட்டு கொன்ற இமை பொழுதுல கொன்றவனாச்சே முருகப்பெருமான். இவனுக்கு இந்த நம்ம கிட்ட இருக்க இந்த 5 புலன்களையும் அப்படியே மாத்தி விடுறது என்ன பெரிய சிரமமா? நம்ம கேட்கல, அவ்வளவுதான் விஷயம். நம்ம அந்த முருகப்பெருமான் கிட்ட கேட்டு நின்றால் போதும். ஓரவட்டார் ஒன்னை ஒன்றை ஒட்டார். உண்ணுதல் அப்படின்னா அப்படியே சிந்தித்து நிற்றல். இந்த 5 புலன்களும் நம்மள அந்த மாதிரி சிந்திக்க விடாதுங்கிறத சொல்றாரு. கொஞ்சம் அதை பத்தி பார்க்கவும் ஓர்ந்து ஒரு ஆராய்ந்து பார்க்க விடாது. அப்படியே அதுல நிக்க விடாது. கொஞ்சம் மலரிட்டு இப்போ வழிபடலாம்னு நினைச்சா அதுக்கும் விடாது. எம்பெருமானுடைய திருத்தாள சேரலாம்னு நினைச்சா சேர விடாது. இப்படி பண்ணுகின்ற இந்த 5 அட்டகாசத்தை எப்படி நாம் இங்கே மாற்றுவது என்றால் வேற ஒண்ணுமே இல்ல. முருகப்பெருமான துணைக்கு கூப்பிடுங்க போதும் என்பதைத்தான் அருணகிரிநாத பெருமான் இந்த பாடலிலே வைத்து காட்டிவிட்டார். ஆக 4 பாடல் தான் பார்த்திருக்கிறோம். என்றாலும் அடுத்து ஒரு 3 பாடல்களை கொஞ்சம் விரைவாக நான் சொல்லி விடுகின்றேன். முருகப்பெருமானுடைய அழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புடையது. ஆக நம்ம சொல்லுவோம் குழந்தைகளுடைய அழுகைங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? குழந்தைனா அழணும். அழுதாதான் அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப அதனுடைய அழுகை
நமக்கு பலவற்றை உணர்த்துகிறது. அழுகை பலவற்றை கொண்டு வந்து தரும். உண்மை அதுதான். அன்னைக்கு ஞானசம்பந்த பெருமான் சீர்காழியிலே பிரம்மதீர்த்த கரையிலே அழலனா நமக்கு இன்னைக்கு ஞானசம்பந்தருடைய இத்தனை தேவார பாடல்களும் கிடைச்சிருக்குமா? அவர் அன்று அழுததனால் வந்தது. ஆக குமரப்பெருமான் அழுதார் அப்படின்னா அவர் அழுதது நாம் சிரிப்பதற்காக, நாம் மகிழ்வுறுவதற்காக. ஆக இந்த அழுவது போல நிற்கின்ற இந்த தன்மை இருக்கு. சில நேரத்துல சில குழந்தைகள் எல்லாம் பண்ணும் பார்க்கலாம், வாயெல்லாம் கோணிக்கிட்டு அப்படி அழற மாதிரி பண்ணும். ஆனா அங்க ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்காது. அழுதுறத பார்த்தா நம்ம அதை பார்த்தா அப்படி சிரிப்போம். நம்ம வழி பாருங்களேன் என்ன பண்ணுது பாருங்க அப்படின்லாம். ஆக அதெல்லாம் அந்த குழந்தைகளினுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறதும் தெரியும். ஆக முருகப்பெருமான் இங்கே தன்னை குழந்தையாக அங்கே வைத்து காட்டுகின்ற தன்மை. இதைத்தான் பரிபாடல்ல ரொம்ப அழகா சொன்னார் இல்லையா? அவன் என்ன பிறக்கிறவனா? அவன் இங்கே வளர்கின்றவனா? ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்படியாக வைத்து இந்த கவிஞர்கள் எல்லாம் சொல்லி சொல்லி மகிழ அந்த மகிழ்ச்சியிலே வந்து உரைகின்றான் இந்த முருகப்பெருமான். அதைதான் இந்த இடத்துல நமக்கு அழகாக காட்டுகின்றார். திருந்த புவனங்கள் என்ற பொற்பாவை திருமுலைப்பால் அருந்தி சரவண பூந்தொட்டில் ஏறி அறுவர் கொங்கை விரும்பி இப்படி நின்ற முருகப்பெருமான் அதை அழுது பால வாங்கினவன் என்று அப்படிப்பட்ட குறுந்து இல்லையா? இப்படி இறைவனை அவ்வளவு ஒரு அருமையோடு முருகப்பெருமானை காட்டுகின்றார் அப்படின்னு சொன்னா, இந்த 3 அழுவதல் பின்னாடி இந்த 3 அழணும் இல்லையா? பின்னாடி 3 விஷயங்கள் அழணும். அதற்காக இப்ப இவர் 3 வகையெல்லாம் அழுதார் அப்படிங்கிறார். அது எதற்காக அழுதாராம்? அம்மையினுடைய திருமலைப்பால் குடிக்க விரும்பி அழுதாராம். அடுத்து அங்க சரவண பூந்தொட்டில்ல இருந்து அழுதாராம். அடுத்து அறுவர் கொங்கை விரும்பி அழுதாராம். இப்படி 3 வகையில விம்மி அழுத அந்த தன்மை பின்னால் கடல் அழுவதற்கும் குன்று அழுவதற்கும் சூர் அழுவதற்குமான முன்னேற்பாடு இதெல்லாம். அதுக்கு அப்ப அதெல்லாம் அழப்போகுது. அதுக்கு நான் அழுது காமிக்கிறேன். முருகன் அங்க அழுது இந்த பாலை அருந்திய அந்த தன்மை அன்று பின்னால் அந்த 3ம் அழுவதற்கு அமையும் என்பதை உணர்த்துவது. அதைத்தான் இந்த 3ம் அப்படிங்கிறத பல இடத்துல நம்ம பின்னாடி கூட நிறைய நூல்கள்ல பார்க்கலாம். வேலுக்கு அணிகலம் வேலையும் சூரனும் மேருவுமே அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? இல்லையா? வேலைனா கடல், சூரன், மேரு. ஆக இந்த மலை இந்த வேல் இந்த 3 கிட்டையும் அப்படி ஒரு கடலை அப்படியே சுவர விட்ட படலம்னு நம்ம திருவிளையாடல் புராணத்துல அவ்வளவு அருமையோடு உக்ரகுமார பாண்டியனாக முருகப்பெருமான் இருந்து அந்த கடல் மீது விட்ட வேல் அப்படிங்கிறது ஒரு அருமை. ஆக இந்த 3ஐயும் நம்ம சிவபிரகாசத்துல முருகப்பெருமானை வழிபட்டு நிற்கிற போது உமாபதி சிவம் சொல்லுகின்ற பொழுது உளமருவு சூரன் உரம் எனது இடும்பை ஓங்கல் இந்த இவையெல்லாம் இரு கூறுபட ஒளித்திகள் வேல் அப்படின்பார். இந்த 3 கூறுவிடும் வரியாக இந்த வேல் இருந்தாதான். எது 3? சூரனுடைய உரம், இன்னொன்னு என்னது அப்படின்னா அந்த மலை, அதுக்கப்புறம் 3வது என்னன்னா என்னுடைய துன்பம். அப்படி என்னுடைய துன்பம் எல்லாம் இங்கே கூறுபடும்படியாக. ஆக அது நம்மளுடைய துன்பம் நீங்குவதற்காக முருகப்பெருமான் அன்று அழுது நின்ற அந்த அருமையை இந்த இடத்துல காட்டினார். குறுந்து என்று காட்டி குறுந்தினுடைய அந்த அழகு அழுதல் இதை சொல்லுகிற பொழுது ஒரு நயத்தையும் காட்டுகிறார். என்னது அப்படின்னு சொன்னா, குறிஞ்சி கிழவன், குறுந்த போய் கிழவன்னு நீ இந்த உலகம் எப்படி சொல்லுதே என்பதாக. உலகம்னா எங்க? உலகம்னா அவர் காட்டியது நக்கீரரைத்தான். நக்கீரர் அங்க விண்பொரு நெடுவரை குறிஞ்சி கிழவ அப்படின்னு பாடினார். குறிஞ்சி கிழவன்னு சொல்லுச்சே அப்படின்னு பழமுதிர் சோலை மலை கிழவோனே. ஆக உரிமை உடையவன் கிழவன் அப்படிங்கிறது முதுமைன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உரிமை உடையவன். யாருக்கிட்ட உரிமை உடையவன்? இந்த மலைக்கு உரிமை உடையவன், மலை மக்களுக்கு உரிமை உடையவன். மலை மக்களுக்கு மட்டும்தானா? அந்த சராசரத்துல இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் உரிமை உடையவன் தான் நம்முடைய முருகப்பெருமான். அப்படிப்பட்ட கிழவன்
அவன் குறுந்தாக இருந்து அழுததும், அங்கே தலைவன் உரிமை உடையவனாக அவன் அருளியதும் இந்த பாடலிலே நமக்கு நம் அருணகிரிநாத பெருமான் காட்டினார். அடுத்து வள்ளியினுடைய அருமையை காட்டினார். அந்த வள்ளிங்கிறது ரொம்ப ஒரு அருமை உடையது. வள்ளி சன்மார்க்கம் அப்படிங்கிறதையே அந்த வள்ளிமலை பாடல்கள்ல எல்லாம் ரொம்ப அருமையோடு நம்ம அருணகிரிநாதர் காட்டியிருப்பார். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, வள்ளி அப்படிங்கிறது அப்படியே பக்குவம் அடைந்த ஆன்மா, முழு பரிபக்குவமான ஆன்மா. அததான் சொல்லுகிற பொழுது எங்கேயும் ஆனந்தம், வெறுமன ஆனந்த தேன் அப்படின்னு மட்டும் சொல்லல, பரமானந்த தேன், அதுவும் தனிப்பரமானந்த தேன். அந்த தனிப்பரமானந்த தேனை அருந்தக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குதுன்னா வள்ளிக்கு மட்டும்தான். அது என்ன தகுதி அப்படின்னா, அதுதான் பரிபக்குவ நிலை, முழு சரணம். அதுதான் தன்னை முழுவதுமாக ஒப்படைத்தவள், முருகப்பெருமானை தவிர வேறு யாரையுமே நினைக்காதவள். எந்த நிலையிலும் திணைப்புனை காக்கிற நேரம் மட்டுமல்ல, எந்த நேரத்திலும் முருகனையே நினைந்து நின்றவள். இதைத்தான் அங்க நமக்கு இந்த பாடல்களின் வழி நமக்கு காட்டுகின்றார். மற்றவர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய பாதத்தை வணங்கி நிற்க, முருகப்பெருமானோ வள்ளியினுடைய பாதத்தை வணங்கி நிற்பாராம். இது அருணகிரிநாத பெருமான் கொஞ்சம் நகைப்பட சொல்லுகின்ற விஷயங்கள். நம்ம இப்ப கந்தர் அனுபூதியில எல்லாம் ராதா குமரா நம என்ற அரணார் எம்பெருமான் சிவபெருமானே ஓதா என இப்படி சொன்னாரா, வேதா முதல் வெண்ணவர் சூடும் மலர்பாதம் இல்லையா? வெண்ணவர்கள் அத்தனை பேரும் முருகப்பெருமானுடைய பாதத்தை தலையில சூட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த குறிஞ்சி கிழவனோ என்ன பண்ணா, வள்ளியினுடைய பாதத்தை தன் தலையில சூட்டிக்கிட்டு இருக்கிறான். வள்ளியினுடைய பாதத்தை தன் தலையிலேயே சூட்டி கொண்டு இருப்பவன் குரவின் பதசேகரனே இல்லையா? வள்ளியினுடைய பாதத்தை தலையில சூட்டி இருக்கின்றவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிபக்குவம் அடைந்த ஆன்மாவை தன் தலை மேல வச்சு அவ்வளவு கொண்டாடுபவன் இந்த முருகப்பெருமான் என்பதை நமக்கு காட்டுவதுதான். ஆக இதெல்லாம் நமக்கு சில கருத்துகள் வள்ளி அப்படிங்கிறது காட்டியது. ஆக அப்படிப்பட்ட ஒரு பரமானந்த தேனை வள்ளி அனுபவித்த அந்த தேனை அருணகிரிநாத பெருமானும் அனுபவித்திருக்கிறார். அப்படி அனுபவித்த தன்மையை பத்தி சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்தை இன்பம் எல்லாம் எவ்வளவு கீழானவைங்கிறது அப்புறம் தானே எனக்கு புரிஞ்சது என்பதை தித்தித்து அறிந்த அன்றுதான் எனக்கு கரும்பும் துவர்த்து செந்தேனும் புளித்து அற கைத்தது என்ற அந்த கருத்தினை நமக்கு சொல்லி இந்த உலக இன்பம் எல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை காட்டினார். இங்கே அடுத்த பாடலிலே 7வது பாடலிலே பேய்மகளை சொல்லி இந்த அவுணர்கள் அங்க அழிந்துபட்டு நின்ற தன்மை எல்லாம் சிறப்புடையவையே என்பதை உணர்த்துவதுதான். முருகப்பெருமான் அவர்களுக்கும் அருள் செய்தான் என்பதைத்தான். தேவர்களுக்கு சிறை மீட்டு அருள் செய்தான்னா, அவுணர்களுக்கு எப்படி அருள் செய்தான் அப்படின்னா, அவர்களுக்கும் விடுதலை தந்தான். தேவர்களுக்கு விடுதலை தந்தான் இல்லையா? அவர்களை சிறை மீட்டு விடுதலை தந்தான்ங்கிறத நம்ம அசுரர்களுக்கும் விடுதலை தந்தான். எப்படி தந்தான்? அவர்களுடைய உடம்பிலிருந்து விடுதலை தந்தான். தேவர்களுக்கு தேவலோகம் பிழைத்தது, அந்த தேவலோகத்துக்கு வரும்படியாக அவர்களுக்கு விடுதலை, அசுரர் குலத்தில் இருந்து விடுதலை தந்தான். அசுரர்களுக்கு அசுர உடம்பில் இருந்து விடுதலை தந்தான். இதுதான் அந்த விடுதலை தந்த விதம் தான் வேறு, தவிர எல்லா உயிர்களையும் ரட்சித்து நிற்பவன் தான். பேய்களுக்கும் உணவளிப்பவன் எம்பெருமான் முருகப்பெருமான். இதை பரணி, கலிங்கத்து பரணி முதலான எத்தனையோ பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். புறநானூறு முதலான சங்க இலக்கியங்கள்லயும் இந்த பேய்கள் இல்லையா, அதெல்லாம் அந்த போர்க்களத்திலே களம் பாடியது என்பதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அது போல இங்கே சொல்லுகிறார், சளத்தில் பிணிப்பட்டு அசட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய். பிரமம்னா ரொம்ப ஒரு பிரமைன்னு சொல்றோம் இல்லையா, மயக்கம், பிரமிப்பு இல்லையா, ஒரு வியப்பு, மயக்கத்தினால் வந்த வியப்பு, அதை நிற்கும்படியாக வேண்டிக்கிறது தான் இது. நமக்கு நிச்சயமாக இது தேவைங்கிறதுனால இந்த பாட்டை சொல்லி எம்பெருமான்ட்ட நம்ம இந்த மயக்கத்திலிருந்து விடுபடக்கூடிய தன்மையை கேட்டுக்கு வாங்கிக்கணும். அந்த பிரம்மை ஏன் வருது? பொய்யின்னு புரியாம அதை மெய்யின்னு நினைக்கிறதுனால வர்றதுதான் பிரம்மை.
இதுவே ரொம்ப குழப்புதா? ஆமா. பொய்யை பொய்ன்னு உணராம மெய்ய பொய்ன்னு நினைக்கிறதுனால வர்றதுதான் பிரமை அப்படிங்கிறதா. ஆக இந்த அஞ்சுவரு பேய்மகள் பற்றிய கருத்தை சொல்லுகிறார் இல்லையா? நம்ம நக்கீரர் சொல்லுகிற போது ரொம்பவே அழகா சொல்லுவார். பார்முதிர் பனிக்கடல் கலங்க உள்புக்கு குருவி ஆடிய கூர் உகிர் கொடு விரல் கண் தொட்டு உண்ட களிமுடை கருந்தலை ஒன்தடி தடக்கையின் ஏந்தி வெறுவர அப்படியே அந்த தலையெல்லாம் தூக்கிட்டு இப்படி நடந்துச்சாம் அந்த பேய். அதெல்லாம் சொல்லுவார். சரி, அதெல்லாம் நக்கீரர் ஒரு பக்கம் அந்த பேய் மகள் பத்தி சொன்னார். இங்க இந்த பேயெல்லாம் என்ன பண்ணுகிறது அப்படின்னா, அவுணர்களினுடைய உடம்பிலிருந்து வந்த உதிரத்தை அது அப்படியே ஆறு குளமாக கட்டி கிடக்குதா. அதுல குதித்து குளித்து கழித்து குடித்து வெற்றி களத்தில் செருக்கி கழுதாட வேல் தொட்ட கவலனே என்று அந்த கழுதுனா பேய். அந்த கழுதுகள் எல்லாம் அடும்படியாக வேலை அங்கே எரிந்து இவ்வளவு ஒரு அருமையை செய்த முருகப்பெருமானே என்று அவர் பாடுகின்றார். ஆக இப்படி களத்தில் பிணிப்பட்டு அசற்று கிரிக்கி கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரம்மத்தை தவிர்ப்பா என்று வேண்டுகோளையும் வைத்து நின்றார். இப்படியாக அருணகிரிநாத பெருமான் தந்த கந்தர் அலங்காரம் ரொம்ப சாதாரணமானது அல்ல, மிக மிக விரிவானது. ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு நாள் வேணும் தான், என்றாலும் இதுவே அருமை உடையது. ஆக 7 பாடல்களை ஏதோ விரைவாக சிந்தித்திருக்கின்றோம். உள்ளுக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவர் அவ்வளவு அலங்காரம் பண்ணி இருக்கிறார் அப்படிங்கிறதான். ஆக இந்த வகையிலே இந்த சிறிது சிந்தனையை மட்டும் முன்வைத்து நின்றேன். அதற்கு துணை நின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் கூட 15 நிமிடம் எடுத்துக்கொண்டேன். அதற்கும் பொறுமை காத்த உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிறைவாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஆணவ சேற்றை கழுவி நின்றது ஒரு முகம். முருகப்பெருமானுடைய 6 முகமும் இங்கே இந்த அலங்காரத்திலே வந்து நிற்கின்றது. 6 முகமா மட்டுமா வரப்போகின்றது? 108 முகங்கள் இங்கே தெரிய போகின்றன. அந்த 108 முகத்திலே இன்றைய தினம் நாம் பார்த்தது 7 முகம். ஆக 6 முகம் என்று பார்க்கிற போது ஆணவ சேற்றினை கழுவி நிறுத்தி இங்கே அருளை பொழிந்தது ஒரு முகம்னா, ஒரு முகம் தமிழை பிழையற கற்பித்தது, ஒரு முகம் தேவேந்திர லோகத்தை பிழைக்க செய்தது என்றால், ஒரு முகம் சேரவொட்டா ஐவரை கட்டாரியிட்டு அடக்கி நின்றது, ஒரு முகம் குறிஞ்சி குறுந்தாய் அழுது நின்று அருள் பாலித்தது என்றால், ஒரு முகம் குறவர் மடமகள் வள்ளியை மணந்து தனி பரமானந்த தேனை நமக்கு அள்ளி தந்தது. ஆக இவ்வளவும் இருக்க எங்கே நமக்கு இந்த பிரம்மத்தை தவிர்த்து நின்று அருளி செய்த இந்த பெருமானுடைய 7வது முகத்தையும் நினைந்து போற்றி உங்கள் அத்தனை பேரிடமிருந்து நான் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டே விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.